Kia ora, வணக்கம் and welcome to Big Boss Review. இது நவம்பர் 29ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, 29ஆம் தேதி நான் வந்து ரிவ்யூ போடலை. அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட் வாஸ் அ வெட்டிங் anniversary, பட் அதனால் நான் வந்து ரிவ்யூ போடலைன்றது இல்லை. ஐ வாஸ் ஒர்க்கிங் த என்டையர் டே. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நான் வீட்டுக்கு வரதுக்கே நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து ரிவ்யூ பண்ணி போடுறதுக்கு எப்படியும் 2-3 hours எடுக்கும். ஐ வாஸ் ரியலி எக்ஸாஸ்டட். ஸோ மை apologies for it. And so இன்னைக்கு தான் நான் வந்து என்னோட வெட்டிங் anniversary கொண்டாட போகிறேன். 1999 அந்த அசம்பாவிதம் நடந்தது. I met யுகேந்திரன் in ஸ்ரீலங்கா, இலங்கையில் கொலம்போவில் பிஆர்சி கிரவுண்ட்ஸில் வந்து அவரை முதல்ல நான் சந்தித்தேன். அங்கே சந்தித்தது மோதல் ஆரம்பிச்சது, அப்புறம் காதலாக மாறுனுச்சு. And yeah, so we've been married for 24 years, complete ஆயிடுச்சு. So next year is our 25th year, right? So அதுதான் எங்களோட கதை. இப்போது நேற்றைய நிகழ்ச்சிக்கு போவோம், சரிங்களா? நேற்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு அதிகமாக கிடையாது. we will talk about அந்த ஸ்டோவ் இன்சிடெண்ட். அதாவது என்னென்னா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பற்றி ஆரம்பிக்கிறாங்க. நிக்சனை காட்டுறாங்க. நிக்சன் தான் இப்போ வந்து வீட்டோட கேப்டன். ஸோ அவருக்கு வந்து காதோரமாக வந்து விசித்ரா வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. நீ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ பாரு வந்து விஷ்ணுக்கு அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. விஷ்ணு எல்லாரும் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபனியாகவே நீ கொடுக்கலாம், ஆனால் நீ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஓகே, ஃபனியாக கொடுங்க, ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துகிட்டு போகாதுன்னு சொல்கிறது வந்து ஐ தாட் வாஸ் ஃபேர் எனஃப். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லாரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க கேப்டன் மேலே. அதாவது கேப்டனோட பெர்மிஷன் இல்லாமல் வந்து அவங்க சமைச்சிட்றாங்க. ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்க சமைச்சதுனால வந்து கேப்டன் வந்து சரியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த காங் அடிக்கிறாங்க, ரைட்? இட்ஸ் அ காங், இட்ஸ் நாட் அ பெல், ரைட்? அந்த காங் அடிக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து வீட்டில் உள்ளவங்களாம் இல்லைன்னு சொல்லி அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க, நிக்சனை காப்பாற்றிடுறாங்க. இதில் வந்து பூர்ணிமா மாயாக்கு இடையில விரிசல் ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து ஹேஸ் காட் சச் a strong hold on பூர்ணிமா, ரைட்? அவங்க வந்து இப்போ பூர்ணிமா வந்து she's trying to break away. I feel that பூர்ணிமா is trying to correct a wrong, ரைட்? ஸோ இவ்வளோ நாள் என்னை வந்து ரொம்ப நெகட்டிவாக நான் இருந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஐ மீன், ஐ ஹோப் இட்ஸ் த கேஸ், நாட் பிகாஸ் ஓகே நம்ம வந்து சும்மா நடித்து பார்ப்போம் அப்படின்னு கிளாப்ஸ் வருதா இல்லையான்னு நடித்து பார்க்குறதுக்காக நடிக்கிறாங்களான்னு தெரியல பூர்ணிமா. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து நல்லவங்களாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் தட்ஸ் ரியலி ஹேப்பனிங், பாராட்டுகள், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து மாயா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த அடுப்பு வந்து பற்ற வைக்கும்போது இந்த பையன் பக்கத்தில் தான் இருந்தான், அதை பார்த்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு தெரிஞ்சது தான். நான் இதை சொல்லியிருந்தேன்னா அவனுக்கு வந்து நிச்சயமாக வந்து டைரக்ட் நாமினேஷன் போயிருப்பான், கேப்டன்சி பறி போயிருக்கோம் அப்படின்றது வந்து பூர்ணிமா சொல்லுவாங்க. மாயா சொல்லுவாங்க, ஓ எப்படி நீ ஸோ என்ன நீ விட்டு கொடுத்துட்டு நீ வந்து நிக்சனை காப்பாற்றினியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. வி நோ தட் மாயா ஒன்ஸ் பூர்ணிமா அண்ட் ஹர் விங்ஸ், ரைட்? அவங்க வந்து எப்படியும் வந்து நான் பூர்ணிமா என் பக்கத்துலேயே இருக்கிறோம், வேறு யார் பக்கமும் அவங்க போகக்கூடாது, நட்பா பழகினா கூட யார்கிட்டையும் போகக்கூடாது, சாரி நட்பா பழகினா கூட வேறு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படி இருக்கிறாங்க. விஷ்ணு கிட்ட பூர்ணிமா பழகினாலும் பிடிக்க மாட்டுது, நிக்சன் பக்கம் அவங்க போனாலும் பிடிக்க மாட்டுது, மற்ற எந்த பெண்கள் பக்கமும் போனாலும் பிடிக்க மாட்டுது. ஸோ அது வந்து ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை பொறுத்த வரைக்கும், right? You should be able to allow people to have their own circle of friends, blossom in their own ways. But Maya, in the character that she's portraying in this program, very very toxic. சரி, இப்போது இதை வந்து பூர்ணிமா சொல்லுவோம், நான் உன்னை நம்பி சொல்கிறேன்னு சொன்னோன்னே, ஆனால் கட் பண்ணிங்கன்னா நிக்சன் கிட்ட வந்து இந்த கான்ஃபரன்டேஷன் நடக்கும், பூர்ணிமாவே கேட்குற மாதிரி. ஸோ நிக்சன் சொல்லுவார், இல்லை நான் இது கவனிக்கலை, நான் மறந்துட்டேன், நான் பார்க்கல, நான் சரியாக பார்க்கல இப்படின்றதெல்லாம் சொல்லுவார். அந்த கட்டத்தில் யுகேந்திரன் வாஸ் வித் மீ வாட்சிங் தி ஷோ அண்ட் ஹி செட் திஸ். நீ பாரு, ஸ்மால் பாஸில் வீட்டில் உள்ளவங்க வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதா இருந்தால் பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பற்ற வைக்கணும், சரியா? இதுதான் ரூல் புக்லேயே இருக்குது. ஸ்மால் பாஸ்க்குன்னு தனியாக ஒரு ரூல் புக் இருக்குது, பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்களுக்கு தனியாக ஒரு ரூல் புக் இருக்குது. நான் ஸோ பர்மிஷன் வாங்காமல் அடுப்பை பற்ற வச்ச பூர்ணிமா மேலே தான் அது தவறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கதையே ட்விஸ்ட் பண்ணி நிக்சன் மேலே தவறுன்ற மாதிரி காட்டிட்டாங்க. நிக்சன் மேலே புகார் வரும்போது நிக்சன் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவங்க ஆரம்பிச்சது அது தவறு, ஸோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவரே தற்காத்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் என்னோட ஐ வாஸ் லைக், ஓகே தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள் அஸ் வெல், அது நான் சரியாக கவனிக்கல அப்படின்னு.
ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டு யூ திங்க் திஸ் வாஸ் ட்விஸ்டட் அண்ட் யூ திங்க் நிக்சன் இஸ் அவர் வந்து ஹேஸ் காட் நத்திங் டு டூ இன் த திஸ் புகாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புகார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பூர்ணிமா அந்த இன்சிடெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, நிக்சன் ஒன்று வந்து கவுக்க பார்க்குறாங்க. உடனே மாயா இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாது, உங்கள் கவுக்கெல்லாம் பார்க்கல, இது வந்து கேம் விளையாடுறோம் அப்படின்னு அவங்கள வந்து தற்காத்து பேசிக்குவாங்க. பட் லாட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து அந்த என்னமோ பதுங்கி சும்மா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் நாட் அ குட் சைன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்கள புலின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பிகாஸ் புலிக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரைட், சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் பிரேக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே, கூல் சுரேஷ் என்ன செய்கிறாருன்னா, நானே யோசித்தேன், இப்போ வந்து விஷ்ணுவோட பிரிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார் அதிகமாக நாமினேஷன் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு இருக்கணும் அது. பட் விஷ்ணுவோட வந்து ஐ திங்க் நாட் விஷ்ணு, சாரி, விக்ரம் வந்து த மோஸ்ட் நம்பர், ஐ திங்க் 6 or 7 நாமினேஷன்ஸ் அதை அவர் தூக்கிட்டு இருக்காரு, பூர்ணிமாவோடையும் வெயிட்டு. ஆனால் இந்த கூல் சுரேஷ் அவர் எப்படி தான் தப்பிச்சு ஒவ்வொரு வாரமும் வர்றாரு எனக்கு புரியவே மாட்டுது. அவர் அவ்வளோ ரூல் பிரேக் பண்ணுறாரு, இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாரு, நல்லவர் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் வந்து அவர் பேக்லேருந்து 2 பிரிக்ஸ் எடுத்து கீழே வச்சுட்டு அவர் 2 பிரிக்ஸ் மட்டும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நிக்சனுக்கு வந்து எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் வந்து ஓடுறதுக்காக பெர்மிஷன் வாங்கினார். ஓடி முடித்த பிறகு நிக்சன் சொல்கிறாரு, ஓடி முடிக்கும் போது பேக்கை கழட்டி வச்சுட்டு அந்த காலையில் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாருல அதுக்காக அவர் கழட்டி வச்சாருன்ற மாதிரி நிக்சன் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறமும் அவர் வந்து அந்த பேக்கில் வைக்கல, அதுக்கு விதண்டாவாதம் பண்ணுவார். நிக்சன் போய் மெல்லமாக அமைதியாக வந்து சொல்வார், இந்த மாதிரி இது ரூல் பிரேக் பண்ணுறீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்து இனிமேல் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நிக்சன் சொல்லுவார், இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் வேணும்னு எடுத்து வைப்பேன், பிரச்சனை பண்ணுறதுனா பிரச்சனை பண்ண. கூல் சுரேஷ் இஸ், ஓ மை காட், சம்டைம்ஸ் இஸ் ரியலி ரியலி என்ன பண்ணுறாரு அவர், கொஞ்சம் வெளியில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகேங்களா, ஸோ அது ஒன்று நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் டாஸ்க், இங்கே தான் பூகம்பமே வெடிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர் டாஸ்கில் வந்து 3 பேரோட டாஸ்க் வந்து 1 hour ப்ரோக்ராமில் போட்டிருந்தாங்க பேசுகிறது. உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா, hypothetically speaking, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர், I play this with my children, if you hypothetically speaking if you get a super power what would you do அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான், இதை வந்து விஷ்ணு என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து பீப்புளோட மைண்டை ரீட் பண்ணுற ஒரு பவர் வேணும், அப்போ தான் யார் வந்து குழந்தை மாதிரி ஒரு நேரம் இருக்கிறாங்க, ஒரு நேரம் இப்படி பேசுகிறாங்க, ஒரு நேரம் அப்படி பேசுகிறாங்க, ரொம்ப நடிக்கிறாங்க, ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்கன்ற மாதிரி இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் ஹில் சே. ஆனால் இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சது ஹிஸ் டாக்கிங் அபவுட் அர்ச்சனா. அது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. அர்ச்சனாவோட ரியாக்ஷன் பார்த்தா தெரியும், பூர்ணிமா மாயால சிரிக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் Vishnu is targeting Archana. See, I feel a lot of things that he does, he's trying to impress Purnima. He's got the soft corner for Purnima, and Purnima க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் அப்ளிகண்ட்டாக அவர் இருக்கணுன்றதுக்காக he's trying to impress her. அதில் வந்து he targets Archana, right? ஸோ அர்ச்சனாவை இதெல்லாம் சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஃப்ரீ டாஸ்க் வேணும், ரிவைண்ட் பண்ணி குறும்படம் போடுறதுக்கு அந்த மாதிரியான டாஸ்க் பவர் வேணும்னு சொல்லுவாங்க. மாயா வந்து டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டைம் ட்ராவல் பண்ணால் யுகேந்திரன் ஏன் இதுக்கு போகலை, வால்காட் என்ட்ரியா, இன்னைக்கு பிரமாதமான அந்த ராஜா டாஸ்க் பண்ணியிருக்கலாம்ல. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காண போயிட்டாங்க. இப்போது தினேஷ் ப்ராமிசிங்காக வந்தார், தினேஷ் காணா போயிட்டார். விசித்ராவோட இன்னொரு முகம் ஒன்று தெரியுது, விச் ஐம் நாட் டூ ஹாப்பி அபவுட், ரைட்? அது இன்னொரு முகமா இல்லை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு வந்து ஓ மை காட் விசித்ரா யூ ரியலி அப்படின்னு தோணுது. ஜோவிகா ஃபுல்லாக காண போயிட்டாங்க. ஸோ என்னோட அபிப்பிராயப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி தூங்குறது நாய் குலைச்சிது அது மட்டும் தான் காட்டுறாங்க. நாய் குலைச்சாலே நமக்கு தெரியும் அது வந்து ஜோவிகா தூங்குறாங்கன்னு. ஸோ அந்த பொண்ணை வந்து அப்போ மட்டும்தான் காட்டியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் இப்படி ஓட்டியிருக்காங்கன்னா ஜோவிகா காண போயிட்டாங்க. ஸோ அவங்க இவிக்டான ஃபேன்ற மாதிரி காட்டுறாங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ த சான்சஸ் ஆஃப் ஜோவிகா பீங் இவிக்டட் இஸ் ரியலி ஹை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம், ரைட்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து அர்ச்சனாவை தாக்கி சொல்லிட்டார். சொன்னோன்னே அந்த லேடிஸ் அந்த பக்கத்தில் இருந்த அந்த பூர்ணிமா மாயாலாம் சிரித்தாங்க. இதை வந்து அர்ச்சனா கான்ஃபரண்ட் பண்ணுவாங்க. கான்ஃபரண்ட் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன, அவர் வந்து சில வார்த்தைகள் விட்டுருவார். விஷ்ணு வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அவரோட கிராஃப் அப்படியே ஹாயாக போன மாதிரி இருந்துச்சு. ஓ மை காட், யூனோ ஹீஸ் லுக்கிங் குட், வின் ஆகணும்னு.
ஆனால் அவர் கோவம் வந்தது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் ஒன்றுமே தெரியாதுங்க எல்லாம் அந்த வாய்ஸை விடால் சொல்லுவாங்க அப்படின்னு ஐ திங்க் ஸோ த கரெக்ட் வேர்ட் ரைட் நிறைய வாயில் ரொம்ப பேசும் ரொம்ப எகிரி குதிச்சுட்டு வருவார் பட் இஸ் ஆல் டாக் நோ ஆக்ஷன்றது என்னோட அபிப்பிராயம் ஸோ ஸ்டில் வார்த்தைகள் விடுறது நம்ம வந்து இட்ஸ் தீனால் ஆன புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கரெக்டா ஸோ இவர் வார்த்தைகள் விடுறது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பற்றி பேசும்போது பொலிச்சுன்னு வார்த்தையால் அரைஞ்சிருவேன்ற மாதிரி அவர் சொல்வார் பட் வந்து பொலிச்சுன்னு சொன்னது அண்ட் ஆல் ஆஃப் தட் அர்ச்சனா வந்து நீங்கள் என்ன அடிச்சிருவீங்களான்னு அர்ச்சனா கேட்பாங்க ரைட் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நான் அப்படி சண்டை பார் Archana's voice is really loud. Vishnu, we know he cannot go loud. அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆயிடுவார்னா he'll start freezing, right? என்ன ஆகும்னா அவர் வாய்ஸ் லூஸ் பண்ணுவார் அண்ட் ஐ திங்க் உள்ளுக்கு வந்து அவருக்கு he cannot get angry. அவர் வந்து பதட்டமாகும்னு நினைக்கிறேன். He cannot hold his fight. அப்போ நிறைய வார்த்தைகள் விடுவார். He just try to cover that the fear in him அப்படின்றது என்னோட அபிப்பிராயம், ரைட்? ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய கத்துவார், நிறைய பேசுவார். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து நீ ஓவியா மாயா வந்து நீ அடிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படியே ஓவியா ஞாபகம் வந்துச்சு. ஓவியா வந்து சக்தி கிட்ட கேட்பாங்க. சக்தி வந்து ஏதோ சொல்லிடுவார் என்னமோ அப்படின்னு சொன்னோன்னே அடிச்சுப்பாரு அப்படின்னு கிட்ட போவாங்க. அதே வந்து அர்ச்சனா செஞ்சாங்க. சீசன் 1 ஒரு எபிசோட் அப்படியே எனக்கு ஃப்ளாஷ் ஆனிச்சு. இது ஓவியாவோட சீனாச்சு அப்படின்னு, ரைட்? ஸோ ஷி ப்ரொவோக்ஸ் ஹிம். ஷி டோட்டலி ப்ரொவோக்ஸ் விஷ்ணு, ரைட்? விஷ்ணு வந்து சில வார்த்தைகள்னா ரொம்ப தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார். இவங்க வந்து ஷட் அப் சொல்லுவாங்க, வாய் பொத்து அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அண்ட் வாயில் பிளாஸ்டர் விட்டுட்டான்னு ஷீல் ஆஸ்க். இதுவும் இன்னொரு ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் அப்படின்னு ஓவியா சொன்ன மாதிரி இவன் பிளாஸ்டர் விட்டுட்டான்னு இவங்க அர்ச்சனா கேட்குறாங்க. ஐ திங்க் நிறைய வந்து அர்ச்சனா ஓவியா பார்த்துட்டு வந்திருக்காங்களோ என்னமோ தெரியல. எனிவே ஐ ஸ்டில் லைக் அர்ச்சனா. எனிவே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து பிளாஸ்டர் விட்டுட்டான்னு சொல்லும்போது விஷ்ணு சேஸ் சம்திங் ஸோ வெரி ரூட். ஹி சேஸ் எங்கெல்லாம் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் பிளாஸ்டர் விட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒரு இதே தான் வந்து யுகேந்திரன்ட்டே அவர் பேசியிருப்பார். நீங்கள் வாங்க உங்கள் வாயை கழுவி விடுறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கு பதில் வந்து யுகேந்திரன் கொடுத்துருப்பாரு, வா வெளியில் வா, வாய் மட்டும் என் கழுவுற, வேற என்ன வேணுமோ கழுவிக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த வீட்டில் கேட்கும்போது இட் இஸ் லைக் ஓ மை காட் வாட் ஆர் தே ஈவன் டாக்கிங் அபவுட் யூனோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது ரொம்ப தவறு. அண்ட் விஷ்ணு வந்து நாமினேஷனில் கிடையாட்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துள்ளுவார் அண்ட் ஆல் தட். ஆனால் நாமினேஷன்லேருந்து அப்படியே பம்மிடுவார், அப்படியே குவாய்ட் ஆகி அண்ட் தட்ஸ் பயந்துருவார், ஐயோ எவிக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு, ரைட்? ஸோ அது நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சண்டை போகுது. இதுக்கு வந்து பூர்ணிமா வெளியில் வந்து இந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு யூ வில் see பூர்ணிமா won't get involved at all. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது, சண்டை பிரிக்க வந்தது வந்து விஜய் வருவார். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அர்ச்சனோட பேக் பின்னாடி நின்றுக்கிட்டு பூர்ணிமா, மாயா, விக்ரம், ரவீனா, oh my god, I'm finding Ravina so annoying. I'm so sorry to say it. The character that she's portraying in this gameplay is so annoying. ஸோ எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்கங்க. அது சொல்லுங்க, வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இந்த மாதிரி தான் தோணுச்சு இவங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தது. ஸோ அண்ட் அந்த பொண்ணு வந்து தனியாக நின்று கேம் விளையாடுறா. ஓகே, இது நடந்து முடிஞ்ச பிறகு பூர்ணிமா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. பூர்ணிமா வந்து விஷ்ணுகிட்ட சொல்லி நீ பேசுனது ரொம்ப தப்பு, இது சரியில்லைன்னு. நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஐ லாஸ் மை கூல்ன்ற மாதிரி விஷ்ணு சொல்லுவார். அவர் வந்து இப்போ ஸோ ஹி லிசன்ஸ் டு கூல், ஹி லிசன்ஸ் டு விசித்ரா அண்ட் நவ் ஹி லிசன்ஸ் டு பூர்ணிமா பிகாஸ் இஸ் அட்ராக்டட் டு பூர்ணிமா, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா comes in and I thought that was such a letdown for me because நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க அர்ச்சனா வந்து கேட்பாங்க, நீ என்ன அப்படி கத்திக்கிட்டே இருக்க, இது சரியில்லைன்ற மாதிரிலாம் விசித்ரா கேட்பாங்க. விசித்ரா வந்து விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, அர்ச்சனா வந்து கண்டிப்பாங்க. அப்போ அர்ச்சனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதே உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் வந்து குவாய்ட்டாக இருப்பீங்களா, நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு. விச் ஐ தாட் இஸ் வெரி வேலிட் பிகாஸ் நவ் விசித்ரா இஸ் வெரி க்ளோஸ் டு விஷ்ணு. அவருக்கு சாதகமாக பேசுகிறாருங்க அந்த பொண்ணுக்காக. ஷிடின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஏற்கனவே அவங்க பின்னாடி பேசினது, அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கமல்ஹாசனோட எபிசோடில் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ விசித்ரா வந்து அர்ச்சனா கான்ஃபரன்ட் பண்ணுவாங்க, நீ பின்னாடி பேசினேன்னு எனக்கு தெரியாது, இப்போ சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரட்ஜ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங்னா விசித்ரா சேஸ் விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அண்ட் ஷீ வில் ஆஸ்க், இது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா, உங்களுக்குனா ஒன்று எனக்குனா ஒன்றுன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. அங்கே வந்து கூல் சொல்லி சரியாக கேட்டமா அப்படின்வார். அவர் எங்கெங்கே முடியுமோ அந்த ஹில் ஃபேன் த ஃபயர்னோ இன்னும் கொஞ்சம் நெருப்பு முட்டி விடுறது அது பண்ணுவார். பட் அந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்வாள். ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I want to talk about the captaincy task. கேப்டன்சி டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக் 1ல் வந்து நிக்சன் போய் விக்ரம் கிட்ட சொல்வார், என்ன கேப்டன் ஒரு பவர் இல்லையா, கேப்டனை நானும் எப்படி இருப்பேன் நானும் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஓ கேப்டன் நான் இப்படி செய்யலாம், கேப்டன் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், கேப்டன் நான் இப்படி பண்ணலாம். அண்ட் பதவிக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாராவது வேணால் 3 ஸ்ட்ரைக் கொடுத்து என்ன விளையாக்கிடுங்க, என்னால் முடியல அப்படின்னு. இட் இஸ் நாட் ஈஸி. பீங் அ லீடர் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். சம்டைம்ஸ் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ப்ரொமோஷன் வரும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஐ டோன்ட் வாண்ட் த ப்ரொமோஷன். சில பேர் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் வேணும்னு சில பேர் வந்து போராடுவோம். சில பேர் எனக்கு அது வேண்டவே வேண்டாம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் மீ மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவரால் முடியல, ஹி கான் டேக் இட் ரைட். கேப்டன்சிக்கு வந்து என்னடா இது ஒரு வேலை அப்படின்னு, என்னால் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் காஃபி கூட குடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். அண்ட் நான் சொன்னா தான் நீங்கள் வேலை செய்யணும், ஒவ்வொன்றுமே நான் சொல்லணுமா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா we have to take ownership. It's not only இந்த வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா we have to take ownership, right? ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்க ஆஃபீஸில், ஒரு ஸ்கூல் ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து எஸ்பெஷலி when it's a group project, right? We have to take ownership. இது நம்மளோட வேலை, நாம் முன்னே நின்று செய்யணுன்றதை விட்டுட்டு பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் ஆரம்பிப்பான், எவனாச்சும் ஒருத்தர் செய்வான் அப்படின்றது இட்ஸ் நாட் குட். ஸோ மை செகண்ட் சன் கிஷன் வந்து ஹி ஹேட் அ குரூப் ப்ராஜெக்ட். அதுவும் 2 பேர். அந்த 2 பேர் செய்ய வேண்டிய வேலையில் என் பையன் வந்து ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டான். அந்த இன்னொரு பையன் வந்து ஹி வாஸ் நாட் கோஆப்ரேட்டிங், நாட் கம்மிங், நாட் வெல், இது அதுன்னு எக்ஸ்கியூஸே சொல்லிட்டு இருந்தான். கடைசி 20% he gave it to the boy to do. And it's a very important portion of it. I think 20 or 30% அவன் பையன் செய்யணும். அந்த பையன் பண்ணலை. And my son, this is what he did. He said, look, நான் உனக்கு ஆல்மோஸ்ட் 70-80% நான் முடிச்சிட்டேன், இதுவும் நீ பண்ணலைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோட பதிலை உனக்கு கொடுக்க போகிறதில்ல, I'm going to submit it as a solo assignment. Then the boy sat down and did it overnight. 12 midnight submission, 11:55 என்னமோ இவங்க சப்மிட் பண்ணாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூ can't take others for granted. யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். we need to take ownership, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க, பராக்னு. அது வந்து இந்த ராஜா அந்த ராஜா சொல்லும் போதே ராஜா இல்லை ராணின்னு சொல்ல வேண்டியது தானே. அது என்ன சர்வாதிகாரி ராஜா, மக்கஃபூடி ராஜா, ரொமான்டிக் ராஜா, ஒரு தலைப்பட்ச ராஜா, 23ஆம் புலிகேசி ராஜா அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ராணி வரவே இல்லை. அஃப்கோர்ஸ் when somebody wins a task, they become the raja or the rani, right? ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, எல்லோரும் நில்லுங்க, ஒரு கலர் சொல்கிறோம், அந்த கலருக்கு உங்கள் கையில் அந்த பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் யார் அந்த ஸ்கொயரில் வந்து நிற்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அதாவது ராஜா சூஸ் பண்ணலாம், இந்த ராஜாவாக இருக்கலாம், உங்களோட டீமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஐ டோன்ட் நோ, அவரும் டேப் போட்டு அந்த டாஸ்க் பண்ணாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த வர்ஸ்ட் சீசன் எவர். Very terrible season in terms of task, in terms of creativity, in terms of the host being a letdown. ரொம்ப இந்த சீசன் வந்து அந்த 7th year ஈச்னு சொல்லுவாங்க. திருமணத்துலலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த 7th yearல வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரிவு ஏற்படும், அஃபேர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 7.5 சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 வந்து அந்த என்டையர் டீமுக்கும் அந்த ஹவுஸ்க்குமே இட்ஸ் நாட் கோயிங் வெல் அட் ஆல். டாஸ்க் வந்து என்னங்க, போன தடவை வந்து ரக்ஷிதா சொல்லுவாங்களே, எனக்கு சுடு நீர் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல சிறுநீர் வேணும்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் கொடுத்து அந்த கெட்டப்பில் இருந்தாங்க. இன்னும் தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, அந்த ரூம் கொஞ்சம் மாற்றுறது, அப்புறம் கோல்டு கொண்டு வந்து வச்சாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கேப் கொடுத்து ஒரு க்ரௌன் கொடுத்து என்னமோ ப்ரைமரி ஸ்கூல் ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஐ ஃபெல்ட் அப்படின்னு என்னடா இது. ஐ ஸ்டார்டட் கோயிங் ஆன் மை ஃபோன் அண்ட் தென் ஐ ஆஸ்க்ட் யூகி என்ன நடந்துச்சு. ஸோ ரியலி ஐ didn't like the task at all. anyway கொஞ்சம் ஷார்ட் இதில் முடிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரச்சனை வருது. ஓகே, இந்த ஸ்டார் பிரச்சனை என்னன்னு சொன்னாங்கன்னா ஹரிஷ் கல்யாண். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கண்டெஸ்டன்ட் அந்த ஹரிஷ் கல்யாண், ரைட்? அவர் வந்து இந்த பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணுறாருங்க. அண்ட் ஐ தாட் இட்ஸ் a very interesting concept. பிகாஸ் எங்கள் நாங்கள் வந்து ஒரு சாலி கிராமத்தில் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கோம்.
அந்த ஃப்ளாட்டில் எப்போதுமே இந்த பார்க்கிங் ப்ராப்ளம். எங்களுக்குன்னு ஒரு லாட் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல பார்க் பண்ணுறது கூட எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அந்த பார்க்கிங்கிறது. ஐ வாண்ட் வாட்ச் தட் மூவி. பார்க்கிங் அந்த இஷ்யூ வச்சு ஐ திங்க் a lot of us have faced it, right? நம்ம பார்க் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுறது. ஸோ அந்த வச்சு அவர் வந்து பிக் பாஸில் வந்தார், ஒரு நைட் ஸ்டே பண்ணார். ஒரு ஸ்டாருக்கு அவருக்கு கொடுத்து, நீங்கள் வந்து பிக் பாஸ் கொடுக்க போகிறீங்களா ஸ்மால் பாஸ் கொடுக்க போகிறீங்களா, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னேன். இவர் ஸ்மால் பாஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்மால் பாஸில் உள்ளவங்க எல்லாரும் கூடி பேசி அவங்க வந்து அந்த ஸ்டாரை வந்து 1 கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை வந்து விஷ்ணு சொல்கிறாங்க, விஷ்ணு வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க. அந்த லவ் ஸ்டோரி எனக்கு தாங்க முடியல. ரவீனா மாயா கூட, ரவீனா என்ன மணி கூட பரவாயில்ல போல இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து பூர்ணிமா கொடுங்கன்றாங்க. அப்புறம் கூல் சொல்லி அங்கே வந்து அர்ச்சனை சொல்லுவாங்க, எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா அவர் வந்தப்போ நான் தான் என்டர்டெயின் பண்ணி, யார் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு. ஸோ நான் தானே என்டர்டெயின் பண்ணி, நீங்களாம் போய் தூங்கிட்டீங்கன்னு. அப்போ பூர்ணிமா வந்து சண்டை போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வார்த்தை விடாதீங்க, லைட் ஆஃப் பண்ண பிறகு தான் நாங்கள் தூங்க போனோன்னு. லைட் ஆஃப் பண்ண பிறகும் பூர்ணிமா அண்ட் மாயா விடிய விடிய உட்காந்து காசிப் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கெஸ்ட் வரும்போது நீங்கள் ஏன் வந்து அவர் என்டர்டெயின் பண்ண முடியாது? இப்போ மட்டும் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுதா, லைட் ஆஃப் பண்ணால் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம், நம்ம போய் தூங்கணும் அப்படின்னு. ஸோ பூர்ணிமா இஸ் ஸோ மனிப்புலேட்டிவ், யூனோ. ஓ மை காட், எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி அது ஒரு டேலண்ட், பட் தப்பான விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சொன்னாங்க, நான் தான் என்டர்டெயின் பண்ணேன், நான் தான் படம் நிக்சனும் நானும் தான் உட்காந்து பாடணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் அவங்க பேசுகிறது எதுவுமே காதில் வாங்கலை. அவங்க வேலிடான ஒரு ரீசன் சொல்லுவாங்க, யார் என்டர்டெயின் பண்ணாங்கன்னு. இதில் பூர்ணிமா அது வந்து ஸோ தி கிவ் இட் டு விஷ்ணு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு திரும்ப வந்து மாற்றி சொல்லி திரும்ப வந்து விஷ்ணுக்கு தான் கொடுக்குறாங்க. விஷ்ணு என்ன என்டர்டெயின் பண்ணாரு எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் இஸ் unfair. அண்ட் அர்ச்சனா ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. அர்ச்சனா இஸ் பிகமிங் லைக் அன் ஓவியா. தே ஆல் கார்னரிங் ஹர். அண்ட் விச்சுவோட சப்போர்ட் இருந்துச்சு, விச்சுவும் மாறிட்டாங்க. தினேஷ் ஃப்ரேம்லேயே காணோம். பூர்ணிமா ரவீனா அண்ட் மணியும் காணோம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. அண்ட் ஐ திங்க் த கிரியேட்டிவ் டீம் ஹேஸ் டு கம் அப் வித் சம்திங். வீக்லாங் ஒரு எக்ஸைட்டிங்கான என்டர்டெய்னிங்கான டாஸ்க் கொடுக்கணும். நிறைய பேர் எனக்கு தெலுங்கு வெர்ஷனோட கிளிப்ஸ்லாம் அனுப்புறீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெலுங்கு. ஸோ அது சல்மான் கானோடலாம் நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஐ டு நாட் நோ தெலுங்கு. ஸோ எனக்கு பார்க்க கஷ்டம், ஏன்னா அவங்க பேசுகிறாங்களே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் ஆல். ஸோ கிரியேட்டிவ் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். கிரியேட்டிவ் டீம் ஹேஸ் டு கம் அப் வித் பெட்டர் கான்செப்ட்ஸ், கம் அப் வித் பெட்டர் டாஸ்க்ஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த வே ஃபார்வர்ட். அண்ட் இந்த சண்டேயே காட்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. பட் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டேருந்து வந்த ஒரு சில கமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிவாலின் 7475 சொல்கிறாங்க, பூர்ணிமா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அர்ச்சனாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை மறந்துட்டாங்க போல இருக்குது, இப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெமல் TV2 அவங்க எழுதியிருக்காங்க, விசித்ரா மாயாவை எதிர்த்தவரை கமலால் கார்னர் செய்யப்பட்டார். மாயா கேங்கில் சேர்ந்த பிறகு விசித்ராவை முதல் ஆளாக பாராட்டுகிறார் கமல், இல்லைன்னா அந்த டாப்பிக்கே எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வாஸ் an interesting comment. I wanted to share it with you. ஸோ இதனுடன் என்னுடைய ரிவ்யூ இன்னைக்கு முடியுது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.